ஹாய் அன்பா நம்பி எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின் அண்ட் வீடியோ போட்டு ஒரு 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். என்னடா அண்ட் 2 நாள் வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு லைவ்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனாக இருந்ததுனால வந்துட்டு பேசிக்காக நான் வீடியோ பண்ண முடியல. சரி, ஆனாலுமே வந்துட்டு நான் டெவில் படம் இன்னைக்கு வந்துட்டு எனக்கு ஒர்க் இல்லாதனால டெவில் படம் நான் பார்க்க போயிட்டேன். ஸோ டெவில் படம் பார்த்தேன். டெவில் படம் பார்த்ததுல வந்துட்டு உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு என்ன பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு என்னோட கம்யூனிட்டி டேப்ல வந்துட்டு மறக்குமா நெஞ்சம் டெவில், ஸோ இந்த 2 படத்தையும் நான் போட்டு இந்த ஹூ இஸ் த ரியல் வின்னர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். அதுல வந்துட்டு மேஜரா போட்டது என்னன்னா வந்துட்டு டெவில் படம் தான் போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, இந்த டெவில் படம் நம்ம பார்ப்போம், என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல, பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பர்டிகுலரா நான் இந்த படத்தை பத்தி ஒரு ட்ரெய்லர் பிரேக்டோனா சம்திங் ஏதோ போட்டிருக்கிறேன். அப்ப நான் நினைச்சேன் இது வந்து சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கும், மிஷ்கின் வேற சாங்ஸ் எல்லாம் இது பண்ணிருக்காரு, ஸோ பார்ப்போம் என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம்னு பார்த்தா இந்த படத்துல ஏகப்பட்ட மேட்டர் இருக்கு. ஸோ வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போலாம். இது உங்கள் மாஸ்டர் அஸ்கின். டெவில் படம். ஸோ இந்த டெவில் படம் பார்க்கும்போது வந்து எனக்கு இருந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா வந்துட்டு இதுல 2 டிஃப்ரெண்ட் ஆஃப் ஷேட்ஸ் இருக்கு. ஒருத்தங்க கல்யாணம் பண்றாங்க, அந்த பையன் வந்துட்டு வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான், இந்த பொண்ணு வந்துட்டு வேற ஒரு பொண்ணை ஒரு பையனை லவ் பண்றாங்க. இந்த மாதிரி தான் இந்த படத்தோட ட்ரெய்லர்ல காமிச்சிருந்தாங்க. சரி, இந்த மாதிரி தான் இந்த படம் போகுதான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. அதுல ட்ரெய்லர்ல காமிச்சதை விட வேற மாதிரி காமிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு சில பேர் சொல்றாங்க படம் நல்லாவே இல்ல, படம் மொக்கையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளோட கம்யூனிட்டி டேப்ல போட்ட நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கலாம், இல்ல வந்துட்டு யாராவது இருக்கலாம், எல்லாருமே அவங்களோட ஒப்பீனியனை கரெக்டா போட்டிருக்காங்க. மறக்காம நினைச்சா நான் பார்க்கல. பட் இருந்தாலுமே வந்துட்டு அந்த டெவில் படம் உண்மையிலே நல்லா இருக்குது. ஆனா மியூசிக் வந்துட்டு மிஷ்கின் சார் சொல்ற அளவுக்கு பண்ணல. நிதர்சனமான ஒரு உண்மை, ஏன்னு தெரியல. சொல்ற அளவுக்கு பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் ஹைப் ஏத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மியூசிக் தான் இந்த மாதிரி ஸ்லோ ஜானர்ஸ் படத்தை எல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே அந்த ஃபேக்ட் வந்து ஏத்துறது. பட் இதுல அப்படி பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது இந்த படத்துல என்ன கதை அப்படின்னா வந்துட்டு எஸ், இந்த ஒரு பொண்ணு வந்துட்டு கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்துட்டு அவங்க ஒரு வெல் செட்டில் ஆட ஒரு ஃபேமிலி. ஸோ கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு இவங்க வாழ்க்கை வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேடா இருக்குது. ஏன்னா அந்த பையன் வந்துட்டு இன்னொரு பொண்ணை லவ் பண்றான். ஸோ அந்த பொண்ணுக்காக வந்து அப்படியே அப்படியே அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணை கேர் பண்ணணும், இந்த பொண்டாட்டியும் பார்க்கணும். இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வந்துட்டு இந்த பொண்ணு இருக்காங்களா, ஸோ இவங்களுக்கு வந்து நல்லா கரெக்டா அஃபேர்ஸ் கொடுக்கல, கேரிங் பண்ணல அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே அமைதியா இருக்காங்க. அமைதியா இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஒரு ட்விஸ்ட் நடக்குது. இதுக்கடல வந்துட்டு ஒரு பையன் இந்த பொண்ணோட லைஃப்ல கிராஸ் ஆகலாம். ஸோ இந்த பையன் வந்துட்டு இந்த பொண்ணை என்ன பண்ணான் அண்ட் இந்த இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பையன் ஒரு பொண்ணு, அடுத்து ஒரு பையன் ஒரு பொண்ணு, ஸோ இது மாதிரி எப்படி நடக்குது, ஸோ இதெல்லாம் வந்து என்ன மாதிரி காமிக்கிறாங்க, இதை வந்து கதை. ஸோ இப்படி குழப்பி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். படத்துலயே அதே மாதிரி வந்துட்டு குழப்பி அடிக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் மேஜர் ஆஃப் த இன்னொரு திங் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் பேய் ஸ்டோரி மாதிரி இருக்கும். மிஷ்கின் சார் விட ஒரு கேமியோ கூட பண்ணிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருப்படா போடா. அண்ட் இந்த படத்துல வந்துட்டு ஒரு இடத்துல இந்த லைஃபோட ஒரு பாயிண்டா எடுத்துக்கோங்களேன். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனா இருக்கலாம். பிடிச்ச ஒரு பர்சன் வந்துட்டு ஏதோ ஒரு தப்பு பண்ணும்போது இல்ல ஏதோ ஒண்ணு அப்படி இருப்போம். ஸோ அப்ப வந்துட்டு கண்டுக்காம இருப்போம், கேர் பண்ணாம இருப்போம். ஏன்னா அவங்க நம்ம பக்கத்துல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அசட்டுத்தனமான ஒரு இது இருக்கும், ஒரு தெனாவட்டு மாதிரி. அப்படி இருக்கும்போது வந்துட்டு யாரோ ஒருத்தன், அது ஒரு பொண்ணா இருக்கலாம் ஒரு பையனா இருக்கலாம், அவங்க கூட வந்துட்டு கொஞ்சம் கேரிங்கா இன்னொருத்த வந்து பாத்துட்டு இருக்கான். நீ வந்துட்டு அவன் நம்ம கூட தானே இருக்கா, அவளுக்கு நம்ம கேர் பண்ணணும் அப்படின்னு விட்டுருப்பேன். அப்ப அங்க வந்துட்டு ஒருத்தங்க கேர் பண்ணுவாங்க. இவங்க வந்துட்டு என்னடா இவங்க நம்ம ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்மளை எப்படி கேர் பண்ணல, நம்ம ஒய்ஃப் வந்து நம்மளை எப்படி ஒன்றும் பாத்துக்கலையே அப்படின்னு போது இன்னொருத்தவங்க வந்துட்டு அவங்க லைஃப்ல வந்து ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப அட்ராக்டிவா ரொம்ப பாசமா இருப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல ஓகே, இவனை விட்டா அவங்க இருக்காங்க, அவளை விட்டா இவன் இருக்கான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மனசு வந்துட்டு கொஞ்சம் அலைப்பாய ஆரம்பிக்கும். இது வந்துட்டு இன்ஃபாக்சுவேஷன் மாதிரி. ஒருத்தங்க சட்டில் வந்துட்டு கேர் பண்ணாங்கன்னா ஒரு இன்ஃபாக்சுவேஷன் வரும். பட் ஆனா ட்ரூவா இருக்கிறவங்க அப்படி பண்றது கிடையாது. பட் சில பேரோட வாழ்க்கை வந்து நடக்குது, ரியல் லைஃப்ல நடக்குது. ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ இந்த ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி இந்த படத்தை எடுத்துக்காங்க நான் நினைக்கிறேன். ஸோ அது ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி அசட்டுத்தனமா இருக்கிற ஒருத்தங்களால வந்துட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கை வந்து கெட்டு போகுது. அப்ப எப்படி இருக்கும்போது ஒருத்தன் திடீர்னு 3வது வருஷம் வரானா, 3வது ஒரு பொண்ணு வருதா, ஸோ ரொம்ப கேர் பண்ணி பாக்குறாங்களா, கேர் பண்ணி பாக்குற டைம்ல வந்துட்டு இவனுக்கு என்ன பண்றது தெரியல, இவளுக்கு என்ன பண்றது தெரியல, ரொம்ப வந்து போய் விழுந்துடுறாங்க, துபக்கன்னு போய் விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க, ஐயோ நம்ம எப்படி பண்ணது தப்பாச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அது விழுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்தா வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது. ஸோ அதான் இந்த படத்தை காமிச்சிருக்காங்க. எப்படி
நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பாயிண்ட் ஆஃப் மேல வந்துட்டு பிரச்சனை நடக்கும். ஸோ அந்த பிரச்சனை வந்துட்டு எப்படி தாண்டி வர்றதுன்னு தெரியாம தான் நிறைய பிரச்சனை நடக்குது. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு இந்த படமும் எடுத்து சொல்லும். ஆனா கிளைமேக்ஸ்ல ஒண்ணு காமிச்சிருந்தாங்கப்பா, அந்த போஸ்டரு அந்த ட்ரெய்லரு இதெல்லாம் காமிச்சதை பார்க்கும்போது நான் என்னமோ நினைச்சேன். பட் ஆனா கிளைமேக்ஸ்ல பண்ணது மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. தேவலாம் பண்ணிக்கிருக்க போயிடுறா தம்பி, போயிரு. அது அப்படி காமிச்சிருக்க வேணாமே நினைச்சேன். ஏன்னா என்னடா காமிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் சொன்னா படத்தோட மொத்தம் ஸ்பாட்மே ஸ்பாயில் ஆயிடும். ஸோ நீங்க வந்துட்டு அந்த படத்தை போய் தியேட்டர்ல விசிட் பண்ணி பாருங்க. ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு. என்ன பேசுறவர் பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாரு. ஸோ எனக்கு தோணுன அந்த ஒப்பீனியன் வந்துட்டு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு நான் பாத்துக்கிறேன். ஏன்னா வந்துட்டு கிளைமேக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சூப்பரான ஒரு வேலை ஒரு 2 டிஃபரெண்ட் ஆஃப் ஷோன்ஸ்ல வந்துட்டு ஷோ அந்த இதை கொண்டு போறாங்க. ஜோன்ஸ் வந்து கொண்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி கொண்டு போகும்போது வந்துட்டு திடீர்னு பர்டிகுலர் ஒரு பிளாஸ்ட் ஆகி ஏன்னா இப்படி காமிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இன்னும் வித்தியாசமா கொஞ்சம் வேற விதமா இது வரைக்கும் காமிக்காத ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து காமிச்சிருக்கலாம். பட் இதுவே வந்துட்டு காமிக்கலன்னு கிடையாது. ஓமை கடவுளை அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை காமிச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரிதான் இதையும் காமிச்சிருக்காங்க. அதுக்கு என்னடா இது ஓமை கடவுளை சொல்றா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா அதை நீங்க படம் பாக்குறதுக்கு முன்னாடி படத்தை போய் பாத்துருங்க, டெவில் படம் பாத்துருங்க, அப்ப உங்களுக்கு புரியும். ஸோ அப்ப இது மாதிரி அந்த டெவில வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா காமிச்சிருக்காங்க. ஏன்னா டெவில் அப்படிங்கிற அந்த பேர் இருக்குல்ல, ஸோ அந்த பேருக்கு இந்த படத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். இந்த பேருக்கும் இந்த படம் சம்மந்தம் கிடையாது. ஸோ இந்த பேருக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் வர மாதிரி கிளைமேக்ஸ்ல வச்சிருக்கலாமே. ஸோ டெவில்னா ஒரு வித்தியாசமான ஒண்ணு வருது, ஸோ வித்தியாசமான ஒண்ணு இருக்குது. ஸோ அது மாதிரி ஸோ ஆட்டோமேட்டிக் நம்ம பையனே வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்கான். இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஃபியூச்சர் ஃபிலிம் வந்துட்டு தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி படம் பண்ணும்போது கொஞ்சம் கேரிங்கா பண்ணணும். அப்ப நீ படம் பண்ணுவீங்க, உனக்கு பண்ண தெரியுமா, நீ பண்ணுடா அப்படின்னா வந்துட்டு கஷ்டம். ஸோ அதனால வந்து என்னன்னா அப்ப அவங்களால கஷ்டமா இருக்கும் அப்படின்னா இருக்கும். பட் ஆனா வந்துட்டு அவங்களால பண்ண முடியும். அதுதான் சொல்லணும், அவங்களால பண்ண முடியும். அப்ப அதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு கண்டிப்பா இது மாதிரி இருக்குது, இது மாதிரி வந்துருச்சு, கொஞ்சம் ஃபேண்டஸியா கூட ட்ரை பண்ணிருக்கலாம். ஏன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபேண்டஸியா கொஞ்சம் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்துட்டு கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேண்டஸியா கிரிப்பியா கொஞ்சம் கிறிஸ்பா ட்ரை பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அண்ட் இன்னொன்று அப்படின்னா வந்து விதார்த் வந்துட்டு இதுல வந்துட்டு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவரோட எப்பவும் போல இருக்க ஒரு சட்டில்டான ஒரு ஆக்டிங் தான். அண்ட் இந்த ஹீரோயினும் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு பார்க்க ஏதோ புதுசா இருந்துச்சு அவனோட ஆக்டிங். அண்ட் இன்னொருத்தர் வந்திருப்பாரு. ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப கேரிங்கா பார்த்திருப்பாரு. இது வந்துட்டு தப்பு யார் மேல அப்படின்னா வந்துட்டு ஹஸ்பண்டோட மேலாம் இருக்கு தப்பு. பட் ஆனா அந்த பொண்ணும் ஒரு கடத்து மேல ஒரு அலை பாய்ந்து தன்னோட மனது எங்கேயோ பாய்ந்து போயிட்டு இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப தப்பு. அண்ட் இப்படி எல்லாரு மேலேயும் வந்து ஒரு சுற்றி ஒரு தப்பு இருக்கும். அந்த தப்பை வந்துட்டு எப்படி இவங்க தடுத்து நிறுத்தி வர்றாங்க அப்படிங்கறது வந்துட்டு ரியல் லைஃப்ல நம்ம பார்க்கலாம். அண்ட் வந்துட்டு ரியல் லைஃப்ல இந்த படத்தை வந்து பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த படம் வந்துட்டு எதை பத்தி பேசுது அப்படின்னா வந்துட்டு இங்க இருந்தா அன்பு கிடைக்கும், இங்க இருந்தா அன்பு கிடைக்கும். ஆனா அது கரெக்டா இருந்தாதான் அந்த அன்பு வந்துட்டு கரெக்டா சேரும். அப்படிங்கறத மறந்து அப்படிங்கறத திறந்து வேற எங்கேயும் அன்பை தேடுறாங்க. உங்களுக்குள்ளே இருக்கு அந்த அன்பு. ஸோ அந்த அன்பு வந்துட்டு அந்த அன்பே அந்த கேர்னஸே வந்துட்டு எப்படி நீங்க பாத்துக்கணும்னா உங்க பிடிச்சவங்க மேல உங்களை கூட இருக்கிறவங்க வந்துட்டு அசட்டுத்தனமா விடாதீங்க. அவங்க பாவம், அவங்க வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு இன்னொருத்தங்க அன்பு காட்டுற மாதிரி ஒருத்தங்க இல்லையே அவங்க ஏங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு லைக் வந்து உங்க எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு கடையில போய் உட்காந்துட்டு ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது வந்துட்டு அவங்க ஏதோ பிஸியா இருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஆர்டர் பண்றாங்க. ஓகே இதை ஆர்டர் பண்ணணும் அப்படி கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்கும்போது வந்துட்டு என்னடா இது கேவலமா இருக்கு ஒஸ்டா வச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சட்டம் ஒரு கத்தி பேசினா வந்துட்டு அவங்களுக்கு கேட்க எப்படி இருக்கும், அடுத்தது சாப்பிட முடியுமா? ஸோ இதுதான் வந்துட்டு மிஸ்டேக்ஸ். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் வந்துட்டு கண்டிப்பா மிஸ்டேக் பண்ணாதீங்க. அது கேவலமாக இருந்தாலும் வந்துட்டு சொல்லு நல்லா இல்லப்பா வேற ஆர்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப கிரிஞ்சுத்தனமா வந்துட்டு கோவப்படாதீங்க. ஸோ இதான் வந்து நான் சொல்ல வரேன். ஸோ உங்க லைஃப் அந்த லவ் லைஃபா இருக்கலாம், அரேஞ்ச் மேரேஜ் லைஃபா இருக்கலாம். ஸோ நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் கேரிங்கா பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அது கடைசியில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு இடிபாடா விழுந்துடும். ஸோ அது வந்துட்டு என் அனுபவத்துக்கு சொல்லக்கூடாது, பட் எனக்குள்ள அனுபவம் இல்லை. நான் இருந்தாலும் படத்தை பார்த்தது, நேரில் சந்திச்சது, நிறைய லைஃப்ல பார்த்தது, இதெல்லாம் வச்சு தான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க ஏன் சொல்ற அந்தமா அப்படின்னு போயிடணும். ஸோ நீங்க வந்துட்டு என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன் வந்துட்டுல என்ன வேணுமோ போடுங்க, அதுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் நம்ம நோட்டிஃபிகேஷன் பெல், நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் அண்ட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி டக் கிளிக் பண்ணி பண்ணுங்க. அண்ட் மாஸ்டர் ஆஸ்கிங் கிரியேஷன்ஸ் இன்ஸ்டாகிராம் இருக்கு. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்க நண்பர்களுக்கு செலக்ஷன் பண்ணி சொல்லுங்க இப்படி ஒரு சேனல் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் டெய்லி லைவ் இருக்கு, 8 o'clock அப்புறம் லைவ் இருக்கு. ஸோ லைவே வந்துட்டு ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த படத்துக்கு 5 out of எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா
7 கொடுக்கலாம். மித்தம் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கிளைமேக்ஸ்ல போயிடுச்சு. ஸோ கிளைமேக்ஸ் வந்துட்டு என்ன டிசப்பாயின்ட் பண்ணிச்சு அப்படிங்கறத என் படத்தை பாருங்க. அண்ட் அந்த கிளைமேக்ஸ் வந்து கண்டிப்பா எனக்கு பிடிக்கல, பட் ஆனா உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க மறக்காம அந்த படத்தை ஷவுட் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் மாஸ்டர் ஸ்கிரீன். பாய்.